எம்ஜிஆர். இவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை, இவரை வென்றாரும் இல்லை வெல்வாரும் இல்லை. அதான் வள்ளுவ பெருந்தகை தான் சொல்கிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோல் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர். என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்றது என்னன்னா, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் மக்களை நோக்கி இருந்தது. ஓட்டு வாங்குறதுக்காக அவர் திட்டம் கொண்டு வரல, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்தார். பெண்களை தெய்வமாக மதித்தாரு, சகோதரியாக ஏற்றுக்கொள்வது, தாய்க்கு உரிய சிறப்பை கொடுப்பது, பெண்களுக்கான திட்டங்கள், ஏழைகளுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், தொழிலாளர்களுக்கான திட்டங்கள். இதனாலதான் அவர் கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக வாழ்ந்தார். ஏழைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி செய்தவர் தான் புரட்சி தலைவர். கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் புரட்சி தலைவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாணவல்ல மற்றவை. உலகத்திலே அழியாத செல்வம் எது என்று சொன்னால் கல்விதான். அதை நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துட்டா அதன் பிறகு நம்ம கவலைப்பட தேவையில்லை, அவர் வளர்ந்து விடுவார்கள் என்கிற எண்ணம் அவருக்கு அடிப்படையிலே இருந்தது. பெரும்பாலான தொழிலாளருடைய குழந்தைகள் 10வது 11வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க.